வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு குச்சி சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. நல்லா முறுமுறுப்பாக கடையில் விற்கிற அதே டேஸ்ட்டுக்கே இந்த சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்கிறதுக்கு நான் 3 உருளைக்கிழங்க நல்லா தோலெல்லாம் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கோட தோலெல்லாம் நல்லா சீவினதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணுற ஸ்லைசரில் நான் சீவி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கத்தியை வச்சு கூட நல்லா மெல்லிஸாக இருக்க மாதிரி வெட்டி கூட எடுத்துக்கலாம். நான் ஸ்லைசரில் இந்த அளவு மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப மெல்லிஸாக இல்லாமல் ஓரளவு இந்த அளவுக்கு மெல்லிஸாக இருக்க மாதிரி ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி மொத்தமாக சேர்த்து வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. எந்த அளவு மெல்லிஸாக இருக்கோ அந்தளவுக்கு சிப்ஸு நல்லா முறுமுறுப்பாக கிடைக்குங்க. எல்லா உருளைக்கிழங்கும் ஒரே சைஸில் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே இருக்கிற எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு பாருங்கள் எந்த அளவு மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன்னு. இந்த அளவு மெல்லிஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம தண்ணியில் போட்டுடலாங்க. தண்ணியில் போட்டு இதை நல்லா கழுவிக்கோங்க. 2-3 தடவையாக கூட இதை கழுவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு இப்போ தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துடலாங்க. சிப்ஸு செய்கிறதுக்கு கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. அதனால் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு இதை நம்ம வடிகட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வடிகட்டினதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு உலர வச்சுக்கலாங்க. போட்டு இது இந்த மாதிரி லைட்டாக தண்ணியெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு இதை நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணுங்க. இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு நல்லா காஞ்சதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ இதுக்கு தேவையான எல்லா மசாலாவும் சேர்த்துடலாங்க. முதல்ல 2.5 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கறதுனால மிளகாய்த்தூள் உப்பு எல்லாமே உருளைக்கிழங்குல கோட் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் நான் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. எல்லா உருளைக்கிழங்குலையும் நல்லா மசாலா ஒட்டுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணுற டயத்துலேயே எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்குல மசாலா சேர்த்து ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்திங்கன்னா தண்ணி விட்டு கொதன்னு ஆயிரும். அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எண்ணெய் நல்லா கொதிக்க வச்சுட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. பாருங்கள், தண்ணி விடாமல் இந்த அளவுக்கு நல்லா மிளகாய்த்தூள் எல்லாமே நல்லா ஒட்டிகிட்ருக்க அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. ஒரு அளவாக லைட்டாக இந்த அளவுக்கு கோட் ஆகுற வரைக்கும் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இதை நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். பொரிக்கிறதுக்கு ஏற்கனவே எண்ணெயை நல்லா சூடு பண்ணியாச்சு. இதில் இந்த மாதிரி எடுத்து எண்ணெயில் இந்த மாதிரி உதுத்து விடுங்க. மசாலா தடவின உடனே பொரிக்க ஆரம்பிச்சிடணும். இல்லாட்டி அப்படியே ஒட்டிக்கும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ரெடி பண்ணனால டக்குன்னு உதுத்து விட்டால் நல்லா சூப்பராக உதிரியாக நம்மளோட சிப்ஸ் வெந்து வருது. இந்த சிப்ஸ் 2 பக்கமும் நல்லா சிவந்து வர்ற வரைக்கும் இதை நல்லா வேக விட்டுக்கலாங்க. எண்ணெயோட சலசலப்புலாம் நல்லா அடங்கணும். அது வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா சிவந்து நல்லா முறுமுறுப்பு ஆனதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாத அளவுக்கு நல்லா வடிச்சிட்டு இந்த சிப்ஸை வெளியே எடுத்துடலாங்க. உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஃபுல்லாக அறுத்து காய வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா தடவி அப்பைக்கப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்டு எடுத்துக்கோங்க. உப்பு காரம் எல்லாமே உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. நம்மளோட உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா முறுமுறுப்பாக நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக நம்மளோட உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க. கண்டிப்பாக இந்த மழை காலத்தில் இந்த மாதிரி சூடாக சிப்ஸ் செஞ்சு கொடுங்க. எல்லாம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதே மாதிரியான ரெசிபி அவங்க வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.